மற்றுமொரு அண்மை செய்தி, வக்ஃப் சட்ட திருத்தம் குறித்த மத்திய அரசின் விளக்கத்தை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, மக்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். விவரம் என்ன? எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா அறிமுகப்படுத்த போகும்பொழுது பல்வேறு நிலைப்பாடுகளை வலியுறுத்தி இந்த மசோதாவுக்கு கடுமையான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்தார்கள். இந்த மசோதாவை தற்போது தாக்கல் செய்யக்கூடாது, அப்படி தாக்கல் செய்வதென்றால் இதை நாடாளுமன்ற நிலைக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தினார்கள். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இத்தகைய கருத்துக்களை வலியுறுத்திய நிலையிலே மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த எதிர்ப்புகளுக்கு தற்போது விளக்கம் அளித்து வருகிறார். அப்போது அவர் இந்த மசோதா பல்வேறு குழுக்களின் அறிக்கைகளின் அடிப்படையிலே கொண்டு வரப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அதிலே நாடாளுமன்ற குழுக்கள், சச்சார் குழுவின் அறிக்கை மற்றும் பல்வேறு ஆய்வு குழுக்களின் அறிக்கைகள் அடக்கம் எனவும் அதன் அடிப்படையிலேயே இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். வக்ஃப் முறைகேடுகள் மிகவும் அதிகமாக இருப்பதாக புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவேதான் இத்தகைய மசோதாக்கள் மூலமாக சட்டத்திலே திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்றன என அவர் வலியுறுத்தினார். இந்த மசோதாவுக்கு ஆதரவாக தெலுங்கு தேசம் கட்சியின் ஹரீஷ் பாலயோகி மக்களவையிலே பேசி தேவைப்பட்டால் இந்த மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுக்கோ வேறு ஏதேனும் சிறப்பு குழுவுக்கோ அனுப்பலாம் எனவும், இந்த குழு தொடர்பாக பல்வேறு தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன, அவற்றுக்கு விளக்கம் அளிப்பதற்காக தேவைப்பட்டால் இந்த குழுவின் பரிசீலனைக்கு இந்த மசோதாவை அனுப்பலாம் எனவும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே ஐக்கிய ஜனதா தளம் எதிர்கட்சிகளுக்கு ஆளும் கூட்டணியில் இருந்து எந்த விதமான ஆதரவும் கிட்டவில்லை. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மட்டுமே இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்தியா கூட்டணியில் இல்லாத ஒரே உறுப்பினராக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மிதுன் ரெட்டி எதிர்ப்பு தெரிவித்தார். இத்தகைய சூழ்நிலையில் கிரண் ரிஜிஜு பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அடுக்கி இதன் காரணமாகத்தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது என தெரிவித்த நிலையிலே எதிர்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வெளிநடப்பு செய்தனர். காங்கிரஸ் கட்சி இத்தகைய கேள்விகளை எழுப்பிவிட்டு பின்னர் வெளிநடப்பு செய்வதையே வாடிக்கையாக கொண்டுள்ளது என கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். அவர் பேசும்போது தமிழகத்தில் உள்ள திருச்செந்துறை மாவட்டத்தில் புராதன ஆலயம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த கிராமமே வக்ஃப் சொத்தாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என உதாரணமாக தெரிவித்தார். இதே போலவே உள்ள சூழலை போலவே பல்வேறு மாநிலங்களில் எனவும் வர்த்தக பயன்பாட்டுகளுக்காக கூட வக்ஃப் நிலம் பயன்படுத்தப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். கர்நாடகாவிலே இப்படி நடந்த உதாரணத்தை அவர் குறிப்பிட்ட சமயத்திலே காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்படி எதிர்ப்பு தெரிவித்த இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பின்னர் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்பு செய்தவர்களிலே சிலர் தற்போது அவைக்கு மீண்டும் வந்திருந்தாலும் பெரும்பாலானோர் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். ஆகவே சர்ச்சைக்குரிய இந்த மசோதா அறிமுகம் செய்யப்படும் சூழலிலேயே கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. வக்ஃப் சட்ட திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்புகளை கிளப்பியிருந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அச்சட்டத்திற்கு விளக்கம் அளித்து வருகிறார். இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். மக்களவையில் இருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.